தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி தான். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸை தொடர்ந்து கவனிங்க. ஏன்னா அந்த ஆன்லைன் கிளாஸை இதை வச்சு ஒரு வாழ்க்கையே அதை நம்பி தான் உங்களுக்கு இருக்கே. ஆன்லைன் கிளாஸை தயவுசெய்து ஒழுங்காக கவனிங்க. சரிங்களா? டிசம்பர் 28 பள்ளிகள் திறப்பு பற்றிய முக்கிய அறிவிப்பு. முதலமைச்சர் ஆலோசனை. பொதுத் தேர்வு ரத்து செய்ய முதலமைச்சர் மருத்துவ குழுவிடம் ஆலோசனை. ஆமாங்க, இது உண்மைதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 28 ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருமாறிய கொரோனா வைரஸ், அதாவது லண்டன் பிரிட்டன்லாம் பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதோட கொரோனா வைரஸ் தாக்கத்துக்காக நம்ம தமிழ்நாட்டில் வர வைக்கக்கூடாது. இப்போ லாக்டவுன் ஃபஸ்ட்டு மார்ச்சில் ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க, ஏப்ரல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க, மேல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தாங்க, அப்புறம் ஜூனில் கொஞ்சம் குறைச்சாங்க, அப்புறம் அதுமாரி குறைச்சிக்கிட்டே வர. அதேமாரி இப்போ இந்த கொரோனா வைரஸ் ரெண்டாவது தான், அதாவது கொரோனா வைரஸோட புது கொரோனா வைரஸ் செகண்ட் டைப் ஆஃப் கொரோனா வைரஸ்னால் 28 ஆலோசனை பண்ணுறாங்க. எதுக்கு ஆலோசனை பண்ணுறாங்க? எப்பயுமே நம்மளுக்கு மாதம் 28 இல்லைனா 29 ஆலோசனை கூடுவாங்க. அடுத்த மாதத்தோட லாக்டவுன் வந்து என்னென்ன போடலாம், என்னென்ன ரிலீஸ் பண்ணலாம். அதேமாரி நம்மளுக்கு டிசம்பர் மாதம் பள்ளி திறப்பில்லைன்னு சொல்லி நவம்பர் 30 சொன்னாங்க. நவம்பர் மாதம் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி அக்டோபர் 30 சொன்னாங்க. அதுமாரி மாத கடைசியில் எப்பவுமே சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதம் அதுமாரி இருக்காது. இந்த மாதம் ஸ்கூல் இருக்காதுன்னு சொல்லலாம், இல்லை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா, நடந்தால் எத்தனை மணிக்கு நடைபெறும், யார் யாருக்கெல்லாம் நடைபெறும், அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம், இந்த மாதிரி நிறையா டவுட்டு. எப்படி சிபிஎஸ்சியா நீட்டா இதுமாரி எந்தெந்த தேர்வுக்கு எப்படி டைம் டேபிளில் இருந்து எல்லாமே இந்த 28 ஆலோசனை பண்ணி 29 ஒரு நல்ல முடிவு. இது 100% அஃபிஷியலான நியூஸ் தான். 28 மருத்துவ குழுவினோட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து ஆலோசனை நடத்துகிறாங்க. எதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. இந்த கொரோனா வந்துடுது, இதோட புது டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து நம்ம பிரிட்டன் நீலகிரிலாம் பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீலகிரி பிரிட்டன்லேருந்து வந்த நீலகிரி போன்ற மக்களுக்கு பரவி இருக்குது. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காகவும், அப்போ இந்த ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்காக ஜான்வரியில் திறப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது என் முதலமைச்சருக்கு தான் தெரியும். இப்போ தேர்தலுக்குள்ளே பப்ளிக் எக்ஸாம் நடைபெறுமான்னு பார்த்தீங்கன்னா அது முதலமைச்சர் தான் அறிவிப்பார்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி ஒரு 10:30 மணி அளவில் செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார். எனிவே நீங்கள் ஆன்லைன் கிளாஸை கவனிங்க, படிங்க. எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அழியா செல்வம் கல்வி செல்வம், நீங்கள் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 4 நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த மாணவர்களுக்கு உபயோகிட்டும். இதான் நண்பா. தேங்க்யூ. விருப்பம் இருந்தால் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா. 28 கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும். 28 மீட்டிங் நடந்து 29 நல்ல ஒரு முடிவு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ.